அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இந்த உலகத்துல மிகப்பெரிய மனிதர்கள், அதாவது பல வெற்றிகளை கண்ட மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்கள், இவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சவால்கள் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி சில வேடிக்கையான சுவாரஸ்யமான சம்பவங்களும் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில நடந்ததை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். விர்ஜின் அட்லாண்டிக் ஏர்லைன்ஸ் உட்பட பல நிறுவனங்கள் கொண்ட விர்ஜின் குரூப் உடைய சேர்மன் தான் ரிச்சர்ட் பிரான்சன். இந்த ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு முறை ஒரு விமான நிறுவன ஓனராக இருக்கக்கூடிய இவரை இன்னொரு விமானத்தினுடைய ஒரு பிளைட் ட்ரிப்ல அந்த விமானத்தினுடைய ஏர் ஹோஸ்டஸாக, அதாவது விமான பணிப்பெண்ணாக ஒரு ட்ரிப் முழுக்க போயிருக்காரு. அந்த பிளைட் ஏர் ஹோஸ்டஸ் உடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த யூனிஃபார்ம்ல ஒரு ஏர் ஹோஸ்டஸ் செய்யக்கூடிய அத்தனை பணிகளையும் செஞ்சு ஒரு ட்ரிப் முழுக்க இவர் ஏர் ஹோஸ்டஸா போயிருக்காரு. அதாவது ஒரு விமான நிறுவனத்தினுடைய ஓனரை எதுக்காக இன்னொரு விமான நிறுவனத்துல ஏர் ஹோஸ்டஸா வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாங்க. இது ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன, எதுக்காக இந்த ரிச்சர்ட் பிரான்சன் இந்த மாதிரி செஞ்சாரு அப்படிங்கறத, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். விர்ஜின் அட்லாண்டிக் உடைய நிறுவனர் ரிச்சர்ட் பிரான்சனும் ஏர் ஏசியாவுடைய அதிபர் டோனி பெர்னாண்டஸ், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த நண்பர்களுக்குள்ள ஒரு சமயம் ஒரு பெட் வச்சுக்கிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, 2010 நடந்த ஃபார்முலா 1 ரேஸ்ல இவங்க ரெண்டு பேருடைய டீம்ல எந்த டீம் ஜெயிக்குது, யாருடைய டீம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெட் வச்சுக்கிட்டாங்க. அந்த பெட்டு படி யாருடைய டீம் தோக்குதோ அந்த டீமுடைய ஓனர் இன்னொருத்தருடைய ஏர்லைன்ல ஒரு ட்ரிப்ல ஏர் ஹோஸ்டஸா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட் வச்சுக்கிட்டாங்க. இந்த பெட் படி 2010 நடந்த ஃபார்முலா 1 ரேஸ்ல இந்த ரிச்சர்ட் பிரான்சனுடைய விர்ஜின் மோட்டார்ஸும் அப்புறம் இந்த டோனி பெர்னாண்டஸ் உடைய லோட்டஸ் ரெண்டு டீமும் கலந்துகிட்டதுல இந்த லோட்டஸ் டீம் விர்ஜினை விட 2 ஸ்பாட் முன்னாடி இந்த ரேஸை முடிச்சாங்க. அதனால இந்த விர்ஜின் விர்ஜின் நிறுவனம் தோத்து போனதாக முடிவு செய்யப்பட்டுச்சு. இந்த பெட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த பெட்டை ஹானர் பண்ற விதமாகத்தான் மே 12, 2013 அன்னைக்கு இந்த ரிச்சர்ட் பிரான்சன் ஏர் ஏசியாவுடைய ஒரு பிளைட்ல, அதாவது ஆஸ்திரேலியாவில இருந்து மலேசியாவுக்கு போன ஒரு பிளைட்ல ஏர் ஹோஸ்டஸாக இவர் ஒரு பெண் வேடம் பண்ணி அந்த ஏர் ஹோஸ்டஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த ட்ரிப் முழுக்க ஏர் ஹோஸ்டஸாக பணி செஞ்சாரு ரிச்சர்ட் பிரான்சன். இப்படி வேடிக்கையாக ஒரு பெட்டுக்காக தான் இதை செஞ்சாரு அப்படின்னு சொன்னாலும் அந்த ரிச்சர்ட் பிரான்சன் அந்த பிளைட் அட்டெண்டன்ட், அந்த ஏர் ஹோஸ்டஸாக ரொம்பவே சின்சியர், அதாவது எல்லாம் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் என்ன செய்வாங்களோ அத்தனையுமே செஞ்சிருந்தாரு. அந்த ட்ரிப்ல ஏர் ஹோஸ்டஸ்க்கான யூனிஃபார்ம் போடுறது மட்டும் இல்லாம அந்த யூனிஃபார்முக்கு அவங்க ஏர் ஹோஸ்டஸ் பொதுவாக போடக்கூடிய எல்லா மேக்கப்பையும் போட்டு, அது மட்டும் இல்லாம அவருடைய கால்களை கூட ஒரு பெண் மாதிரி நல்லா வேக்சிங் பண்ணி ஷேவ் பண்ணிட்டு ஒரு உண்மையான ஏர் ஹோஸ்டஸ் மாதிரியே அந்த ட்ரிப் முழுக்க பண்ணது மட்டும் இல்லாம அந்த ட்ரிப்ல அந்த பேசஞ்சர்ஸ்க்கு வேணுங்கிறத ஒரு ஏர் ஹோஸ்டஸ் எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அப்படியே செஞ்சு கொடுத்தாரு. ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்றது, அப்புறம் இந்த இன்டர்காம் பிளைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்காம் கம்யூனிகேஷன்ஸை பாஸ் பண்றது, பேசஞ்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது, இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த ட்ரிப் முழுக்க இந்த ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் மாதிரியே பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம ஒரு வேடிக்கையான அந்த ட்ரிப்ல நடந்த வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு ஏர் ஹோஸ்டஸா ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணும்போது வேணும்னே அந்த ட்ரிங்க்ஸை இந்த ஏர் ஏசியாவுடைய சிஇஓ டோனி பெர்னாண்டஸ் மேல கொட்டிட்டாரு அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்காக டோனி பெர்னாண்டஸ் இந்த ட்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காரணத்துக்காக உங்களை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணதாகவும் கூட ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு இந்த ட்ரிப்பை பத்தி. என்னதான் இந்த சம்பவம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிராங்க், ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் மாதிரி இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடியும் இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. என்னது அப்படின்னா, இந்த ரிச்சர்ட் பிரான்சன் கடந்த இந்த பிளைட் அட்டெண்டன்டாக பயணம் செஞ்ச இந்த பிளைட் ட்ரிப் மூலமா வந்த வருமானமான $300,000 அப்படிங்கிறது ஸ்டார்லைட் அப்படிங்கிற ஒரு சேரிட்டி ஃபவுண்டேஷன், அதாவது குழந்தைகளுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சேரிட்டி நிறுவனமான ஸ்டார்லைட்ங்கிற நிறுவனத்துக்கு இந்த வருமானம் போய் சேர்ந்திருக்கு. இப்படி பெரிய மனிதர்களா இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாலும் நியூஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய செயல்கள் ஏதோ ஒரு வகையில யாருக்கோ யூஸ் ஆகும் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.